சுவையான சத்தான கிரவுண்ட்நட் போட்ட நிலக்கடலை பருப்பு உசிலி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பழனி பஞ்சாமிர்தம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மிக்சடாக இருக்கக்கூடிய பருப்பு அரிசியோடு சேர்ந்து நம்ம ஊற வச்சுருந்தோம். போன வீடியோலேயே காமிச்சேன். அதை அடை மாவுக்கு அரைச்சிருந்தோம். அடை ஊற்றுனது போக மீதம் இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதை இப்போ இட்லி தட்டு எடுத்து இட்லி தட்டில் இட்லியாக நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா அந்த உளுந்து போட்ட இட்லி மாதிரியே நல்லா சாஃப்டாக வருங்க. இது சட்னி சாம்பாரோட அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் நம்ம உசிலி செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா உதுத்து வச்சுக்கணும். இட்லி உப்புமாக்கு உதுத்துக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியே உதுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தவா வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் இதில் 1 ஸ்பூன் கூட விட்டுக்கணும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு உண்டான எல்லா பொருள்களையும் நம்ம இதுக்கு போட்டுக்க வேண்டியது தான். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அடுத்தது முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான இந்த கிரவுண்ட்நட்டு பச்சை நிலக்கடலை தோலோடு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் அந்த ரோஸ் கலர் போய் வெள்ளை கலர் ட்ரான்ஸ்லூசண்ட்டாக ஆற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். அது கூட நான் 2 சிகப்பு மிளகா மட்டும் கிள்ளி போட்டுக்கிறேன் வாசனைக்காக. ஏன்னா மாவு அரைக்கும் போதே நம்ம மிளகாவை போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ இது கூட நம்ம வேண்டிய மற்ற பொருள்களை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் வாசனை மற்றும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம அதை போட்டோம். தேவையான அளவு உப்பையும் அது கூட நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு இது கூட உதுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு இட்லியை போட்டுக்கணும். போட்டு நல்லா அந்த எண்ணெயில் அதை வதக்கி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். வாசனை வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது அப்போ தான் நமக்கு அந்த ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோங்கப்பா. இப்போ நம்மளுக்கு சுவையான இந்த பருப்பு உசிலி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். இது நம்ம மற்றபடி இந்த மாதிரி இட்லியாக வேக வைக்காமல் செய்யும்போது நிறையா டைம் எடுக்கும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு இந்த பழனி பஞ்சாமிர்தம் ஒரு நல்ல சைட் டிஷ், ஒரு சூட்டபிளான ஒரு காம்பினேஷன், நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதை ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த சிம்பிளான ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. உண்மையிலே இது நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். See you, best wishes, bye bye.